யூடியூப் சேனல் வளர்ச்சிக்கு உதவி புரியும் கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நான் உங்கள் பாலன். நாம் ஒரு யதார்த்தத்தில் வாழ்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் எண்ணற்ற சாத்தியங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. நம் வாழ்க்கையின் பல பதிப்புகள் நம்மிடம் காணப்படுகிறது. வெற்றி பெற்ற மனிதராக, அமைதியாக இருக்கும் மனிதராக, செழிப்பாக வாழும் மனிதராக இவ்வுலகில் நாம் வாழ்கின்றோம். இவை அனைத்தும் நம்மிடம் சாத்தியமாக காத்திருக்கின்றன. ஆனால் நாம் ஏன் ஒரே மாதிரியான சுழற்சிகளில் சிக்கிக்கொள்கிறோம்? ஏன் ஒரே உணர்வுகள், ஒரே பிரச்சனைகள், ஒரே முடிவுகள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன? இது விதி அல்ல, கர்மம் அல்ல, துரதிர்ஷ்டம் அல்ல. நாம் நம்முடைய ஆற்றல் அடையாளத்தில் பூட்டப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து நாம் விருப்பத்தின் மூலம் மட்டும் வெளியேற முடியாது. நாம் வலுவாக ஆசைப்படுவதால் மட்டும் மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஏனென்றால் குவாண்டம் புலம் நம் விருப்பத்துக்கு பதிலளிக்காது, அது நம் அதிர்வுக்கு பதிலளிக்கிறது. நாம் செல்வம் வேண்டும் என்று சொல்லலாம், நாம் அன்பு வேண்டும் என்று கற்பனை செய்யலாம், நாம் வெற்றி வேண்டும் என்று உறுதிமொழிகள் சொல்லலாம். ஆனால் நம் உடல் பயத்தில் இருந்தால், நம் நரம்பு மண்டலம் பதற்றத்தில் இருந்தால், நம் ஆழ்மனம் பற்றாக்குறையை ஒளிபரப்பினால், அப்போது குவாண்டம் புலம் எதற்கு பதில் அளிக்கும்? அது உரத்த சத்தத்திற்கு அல்ல, வலுவான சிக்னலுக்கு பதில் அளிக்கும். நாம் சொல்வது முக்கியமல்ல, நாம் உணர்வது, எதிர்பார்ப்பது, உள்ளார்ந்த நிலையில் ஒருங்கிணைவதே முக்கியம். நரம்பியல் ஆராய்ச்சிகள் பல உண்மைகளை வெளிக்காட்டுகின்றன. பெரும்பாலான நம் செயல்கள் ஆழ்மன நிரலாக்கத்திலிருந்து வருகிறது. அதாவது, நாம் விழிப்புணர்வுடன் மாற்றத்தை விரும்பினாலும் நம் உடல் பழக்கமான பாதுகாப்பை தேர்வு செய்கிறது. இங்கே குவாண்டம் இயற்பியலின் ஒரு அடிப்படை தத்துவம் உள்ளது. அது அப்சர்வர் எஃபெக்ட் எனப்படும் பார்வையாளர் விளைவு என்பதே ஆகும். இந்த கருத்து என்ன சொல்கிறது? பார்வையாளர் தானே விளைவை பாதிக்கிறார். அதாவது, நாம் யார் என்பதே நாம் அனுபவிக்கும் யதார்த்தத்தை தீர்மானிக்கிறது. நாம் பயம் என்ற பார்வையாளராக இருந்தால் பயத்தின் சாத்தியங்களை தேர்வு செய்கிறோம். நாம் நம்பிக்கை என்ற பார்வையாளராக இருந்தால் நாம் புதிய சாத்தியங்களை திறக்கின்றோம். நமது நரம்பு மண்டலம் கற்பனை மற்றும் நிஜத்தை வேறுபடுத்தி பார்க்காது. நாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் போது அதே போன்ற மன அழுத்த ரசாயன மாற்றங்களை நம் உடல் உற்பத்தி செய்கிறது. நாம் கடந்த கால தோல்விகளை நினைத்தால் நம் நரம்பியல் பாதைகள் மீண்டும் அதே நிகழ்வை செயல்படுத்துகின்றன. ஆனால் இங்கே நம்ப முடியாத உண்மை ஒன்று உள்ளது. நம் நரம்பு மண்டலம் மாற்றப்படக்கூடியது. இதயம் இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது. இதயத்திற்கு தனிப்பட்ட நரம்பியல் வலையமைப்பு உள்ளது. நம் இதயம் நம்மை சுற்றி ஒரு மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது. இதயத்தின் மின்காந்த புலம் மூளையால் உருவாக்கப்படும் மின்காந்த புலத்தை விட பல 1000 மடங்கு வலிமையானது. நம் இதயத்தில் உண்மையான நன்றி, இரக்கம், அன்பு உணரும் போது நம் முழு அமைப்பும் இதற்கு ஒத்திசைகிறது. இதுவே புதிய அதிர்வை உருவாக்குகிறது. குவாண்டம் புலம் ஒரு முடிவற்ற கடல். ஒவ்வொரு சாத்தியமும் ஏற்கனவே அதில் உள்ளது. நாம் புதிதாக ஒன்றை உருவாக்கவில்லை, நாம் ஏற்கனவே இருக்கும் பதிப்புடன் இணைகிறோம். இங்கே
முக்கிய வேறுபாடு என்னவென்றால் அது விரும்புவது அல்ல, இணைந்து போவது என்பதே ஆகும். இணைந்து போதல் என்பதன் விளக்கம் என்ன? நம் உடல் நம்ப வேண்டும், நம் உணர்ச்சிகள் ஒத்திசைய வேண்டும், நம் பழக்கங்கள் புதிய அடையாளத்தை ஆதரிக்க வேண்டும். நாம் செழிப்பாக வாழ விரும்பினால் பற்றாக்குறை உணர்வை தவிர்த்து நம்பிக்கையை மலர செய்ய வேண்டும். நாம் அன்பை விரும்பினால் நம் இதயத்தை மூடிக்கொள்ளாமல் திறந்திருக்க வேண்டும். நாம் ஆரோக்கியத்தை விரும்பினால் நம் உடலை ஏற்கனவே நலமாக உள்ளது போல நடத்த வேண்டும். நாம் யதார்த்தத்திற்கு கட்டளையிடவில்லை, நாம் அதனுடன் ஒத்திசைந்து செயல்படுகிறோம். நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: நாம் இப்போது எந்த பதிப்பாக வாழ்கின்றோம்? மாற்றம் வெளியே தொடங்காது, அது உள்ளே ஒலிக்கத் தொடங்கும். அப்போது குவாண்டம் புலம் பதிலளிக்கிறது. நாம் காத்திருக்கவில்லை, நாம் ஒலிக்கின்றோம், நாம் இசைந்து போகின்றோம், நாம் மாற்றம் அடைகின்றோம். நாம் தேடிக்கொண்டிருப்பது எங்கோ தூரத்தில் இல்லை, அந்த செழிப்பு ஏற்கனவே நம்மிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை அக்கறையுடன் வளர்ப்பது, பாராட்டுவது, கருணையுடன் நடத்துவது, இதுவே செயல்முறை. நாம் யதார்த்தம் மாறும் வரை காத்திருக்க வேண்டாம். நாம் வித்தியாசமாக வாழத் தொடங்குவோம். அப்போதுதான் யதார்த்தம் மாறத் தொடங்கும். நிபந்தனை அடிப்படையிலான வாழ்க்கை இதனை வெளிப்படுத்தும். வேலை கிடைத்ததும் நன்றி சொல்வோம், உறவுகள் கிடைத்ததும் அமைதியாக இருப்போம், பணம் வந்ததும் செழிப்பாக உணர்வோம். ஆனால் குவாண்டம் புலம் இப்படி செயல்படாது. அது நம்மை மதிப்பீடு செய்யாது, அது நம்மை பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிப்பு இப்போதே நடக்கிறது. இது நம்மை ஒரு ஆழமான ஞானத்திற்கு கொண்டு செல்கிறது. வாழ்க்கை போராட்டத்தை சுற்றி அமைக்கப்படவில்லை, அது ஆற்றல் மற்றும் ஒருங்கிணைப்பை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு கேள்வி: நமது மனம், இதயம், உடல், செயல்கள் இவை அனைத்தும் ஒரே அதிர்வில் இருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள். வெளியில் எதுவும் மாறாத போது அந்த சிக்னலை நாம் வைத்திருக்க முடியுமா என்பதை உணருங்கள். ஏனென்றால் காத்திருப்பது ஒரு அதிர்வு. காத்திருப்பது இருக்கும் வரை மாற்றம் இல்லை. காத்திருப்பது இல்லாத போது மாற்றம் தொடங்குகிறது. பெரும்பாலும் நாம் மாற்றத்திற்கு பெரிய நடவடிக்கை வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் குவாண்டம் அளவுக்கு அல்ல, ஒரு இசைவுக்கு பதிலளிக்கிறது. ஒரு சிறிய செயல் ஆழமான சீரமைப்புடன் செயல்படும் போது அது பெரிய பதட்டமான செயலை விட சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. நாம் செழிப்பை நோக்கி நகரும் போது பற்றாக்குறை எண்ணம் வந்தால் ஆழமாக சுவாசிப்போம். சிறிய வளங்களுக்கே நன்றி சொல்வோம். பணத்தை பயமில்லாமல் நம்பிக்கையுடன் செலவிடுவோம். அன்பை நோக்கி நகரும் போது உடலை பேணி காப்போம். பின்வாங்காமல் வெளிப்படையாக இருப்போம். ஆரோக்கியத்தை நோக்கி நகரும் போது உடலை தண்டிக்காமல் மரியாதையுடன் நடத்துவோம். இந்த சிறிய செயல்களே குவாண்டம் புலத்தின் விசைகள். நமது மூளை கற்பனை மற்றும் நிஜத்தை தெளிவாக வேறுபடுத்தாது. நாம் ஒரு அனுபவத்தை ஆழமான உணர்வுடன் காட்சிப்படுத்தும் போது அதே நரம்பியல் வலையமைப்புகள் செயல்படுகின்றன. இதனை எதிர்பார்ப்பு நினைவகம் என்று அழைக்கின்றோம். நாம் இன்னும் நடக்காத ஒன்றை நினைவு போல் அனுபவிக்க தொடங்குகின்றோம். ஆனால் முக்கியமான ஒன்று, அதில் உணர்வு சேர்க்க வேண்டும். நன்றி, உற்சாகம், அமைதி
இவை சேரும் போது நம் நரம்பு மண்டலம் புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறது. சுவாசம் இங்கே பாலமாகிறது. 5 வினாடிகள் உள்ளிழுத்து 5 வினாடிகள் வெளியேற்றும் போது நமது உடல், இதயம், மூளை, உணர்வுகள் ஒருங்கிணைகின்றன. இந்த நிலையில் நாம் காட்சிப்படுத்தும் போது சிக்னல் வலுவாகிறது. மாற்றம் ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு உணர்வு நிலை. நாம் ஒரு முறை காட்சிப்படுத்தி காத்திருக்கவில்லை, நாம் அங்கே வாழத் தொடங்குகிறோம். நிலைத்தன்மை முக்கியம். நாம் தடுமாறலாம், பழைய வடிவங்களுக்கு திரும்பலாம். ஆனால் நமது சக்தி விழாமல் இருப்பதில் இல்லை, வேகமாக எழுந்து திரும்புவதில் உள்ளது. நன்றி உணர்வின் 3 நிலைகள் உள்ளன. ஏற்கனவே நம்மிடம் உள்ளதற்கான நன்றி, நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களுக்கான நன்றி, இன்னும் வெளிப்படாத அனுபவங்களுக்கு நன்றி. 3வது நிலை, இதுவே குவாண்டம் மாற்றம். வரவிருக்கும் அன்பிற்காக நன்றி, விரிவாகும் செல்வத்திற்காக நன்றி, மீண்டும் வரும் ஆரோக்கியத்திற்காக நன்றி. இது விருப்பமல்ல, இது உள்ளார்ந்த அறிவு. அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் நம்மை ஆச்சரியப்படுத்துவோம். நாம் விரும்பிய யதார்த்தத்தில் வாழும் நமது உணர்வின் பதிப்பிற்கு சொந்தமான ஒரு சிறிய செயலை தேர்வு செய்யலாம். அது ஒரு சுவாசமாக இருக்கலாம், ஒரு உரையாடலாக இருக்கலாம், ஒரு அமைதியான உள்மனதின் மாற்றமாக இருக்கலாம். நாம் காத்திருக்க வேண்டியதில்லை, நாம் அதற்கு இசைந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமது உணர்வை ஒலிக்கும் போது குவாண்டம் புலம் நமக்கு பதிலளிக்கிறது. இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.